எல்லாருக்கும் வணக்கம். கொலை செயல் படத்தில் நான் நடிச்சிருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பேக் டு பேக் முன்னாடி ஒரு படம் பார்த்துட்டு வெயிட் பண்ணி இவ்வளோ நேரம் பொறுமையாக நிற்கிறதுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல பிரசன்ட் மீடியாவுக்கு எங்கள் படம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முத்தையா சாரில் ஆரம்பித்து பாலா சார், முத்தையா சார், அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் தான் ஃபஸ்ட்டு இந்த கதையை என்கிட்ட சொன்னாங்க. இந்த மாதிரி கதை இருக்குன்னு கேட்க சொன்னாங்க. அப்புறம் துதி எனக்கு கதையை சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஒரு பயங்கரமான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ட்ரை, ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக தான் இதை பண்ணணும்னு ஆரம்பித்தோம். பட் ஆனால் அது எவ்வளோ கமர்ஷியலாக ஒர்க் பண்ணி அதை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே டீமாக டிஸ்கஸ் பண்ணி இதை ப்ரெசென்ட் பண்ணாங்க. அந்த விதத்தில் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப ஒரு ஆடிட்டிங்கான ஒரு படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்த்துட்டீங்க, நிறைய பேர் வாழ்த்துனாங்க, ரொம்ப நன்றி. அது இல்லாமல் நடித்த நடிகர்கள், நம்ம ஆதவன் இருக்கட்டும், நம்ம அண்ணன் எல்லாருமே, பாலசரவணன் நடிச்சிருக்காரு. அப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மியூசிக் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முத்தையா சாருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அதுக்கப்புறம் டேஞ்சர் மணி ஸ்டண்ட் கொரியோகிராஃபர், அவருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப குறுகிய நாட்களில் இவ்வளோ பெரிய ஒரு ஒர்க்கை வந்து பண்ணது வந்து மொத்த டீமே சேர்ந்து அவ்வளோ உழைப்பு போட்டாங்க. ஜென்ரலாக எல்லா படத்தையுமே ஒரு பெரிய உழைப்பு வந்து இருக்கும். பட் இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டது. எல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி இல்லாமல் நாங்கள் ஷூட் பண்ண லொக்கேஷனாக இருக்கட்டும், அங்கே வந்து கேரவேனோ இல்லைனா எதுவுமே எதுவுமே நம்ம ஷூட் பண்ணுறதுக்கான ஒரு இடம் கிடையாது. ஒரு மலைக்கு கீழே ஷூட் பண்ணோம். அதில் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணாங்க. ரொம்ப நன்றி. எஸ்பெஷலி நான் வந்து தீபாவுக்கு தான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் நம்ம பசங்க கூட சில விஷயங்களை வந்து மேனேஜ் பண்ணிட்டு பண்ணிட முடியும். பட் ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வந்து அந்த இடத்துல இருக்கிறது, நீங்கள் ட்ரெய்லர்லேயே ஒரு ஷார்ட் வந்து படத்தில் பார்த்துருப்பீங்க. ஸ்டன்ஸ் வந்து ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வந்து இவ்வளோ ஃபுல் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. நம்மளே கொஞ்சம் ரிஸ்கியான ஷார்ட்ஸ்னாலே என்ன ஆல்டர்னேட் பண்ணலாம் தான் யோசிப்போம். அது இல்லாமல் ஒரு இடத்துல கூட நோ சொல்லாமல் எல்லாமே அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணாங்க. அது எஸ்பெஷலி ஒரு ஷார்ட் மட்டும் நான் சொல்லிட்டே இருந்தேன் தீபாயிட்டோம். அந்த காலில் உதைக்கிற மாதிரி ஷார்ட் அதை கொரியோகிராஃபர் அவரே வச்சார். அதான் நான் சொன்னேன், தலைவரே இதை நீ தமிழ் சினிமாவில் யாரை உதைச்சிருந்தாலும் இதுக்கப்புறம் நீங்கள் படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமையாக இருக்கும். ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவ்வளோ ஸ்வீட்டாக அதை வந்து பரவாயில்ல ஒன்றும் ஆகலைன்னாங்க. ஸோ தேங்க்யூ தீபா. லைக் ஃபஸ்ட் படம் மாதிரி இல்லை, தீபா இஸ் வெல் நோன் ஃபார் இஸ், அவங்க ரொம்ப நேச்சுரலாக நடிப்பாங்க. தீபா இந்த படத்தில் இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ். அப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் அந்த நான் ஷூட் பண்ண இடத்துல அந்த மக்களுக்கும் நன்றி. அப்புறம் எங்கள் நிக்கில் அண்ணன் வந்து ஒரு சின்ன படத்துக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி பண்ணுறாங்க, நன்றி. எண்ட் ஆஃப் த டே வந்து இதை நாங்கள் மக்கள்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக என்ன நம்பிக்கைனா, ப்ரெசென்ட் மீடியா, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அப்புறம் தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே வந்து பெரிய படம் சின்ன படம் இல்லாமல் ஒரு நல்ல கண்டென்ட், நல்ல படம் வந்து அதை ரொம்ப ஃபுல் மனசோடு அதை ஆதரவு தருவீங்க. நான் தந்து எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த நம்பிக்கையில் இந்த மாதிரி படங்களும் நாங்கள் எடுக்கிறோம். நல்லா வந்திருக்கு, எல்லாரும் பார்த்துட்டு பாராட்டினாங்க. நீங்களும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாரையும் சொல்லிட்டு நினைக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. லவ் யூ ஆல். இங்கே வாங்கி